அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் மெய்யியல் உணர்தல் 8ஆம் வகுப்பிற்கு இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பு 5, 6, 7 வகுப்புகள் மீதான ஒரு கலந்துரையாடல் வகுப்பாக இருக்கும். இணைஞ்சிருக்கவங்க உங்களோட கேள்விகளை முன்வைக்கலாம். முனைவர் மெய்யியல் ஆய்வாளர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் அதுக்கான விளக்கங்களை கொடுப்பாங்க. கேள்விகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இதுவரை நம்ம பார்த்த விஷயத்துக்கு மீதான வள்ளலாரின் சமூக புரட்சி, அந்த போராட்ட குணம், அந்த அந்த தலைப்புகளில் ஒரு புதிய பார்வை நம்ம பார்க்க இருக்கோம். நன்றி. முதன்மையாக சுப்பிரமணிய சிவா அவர்களை நீங்கள் ஒரு அறிமுகத்தோடு தொடங்கிருங்க. அதுக்கப்புறம் கேள்விகள் இருந்தால் நம்ம கேள்விகளுக்கு போயிடலாம். ஐயா, நீங்கள் பேசலாம். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்புக்கினியவர்களை அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து வள்ளலார் மெய்யியல் தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதிலே 5, 6 இந்த வகுப்புக்கான கலந்தாய்வு என்பது இதுதான். இதுல தொடர்ந்து நிறைய செய்திகள் பேசப்பட இருக்கிறது. நான் கொஞ்சம் கடைசியாக சொன்ன அந்த மனம் பற்றிய நிறைய செய்திகள் நம்ம அதுல பேசணும். அதுல நிறைய பேர் பார்த்து நம்மளுக்கு அழைச்சிருந்தாங்க. அதுல ஏதாவது கருத்துகள் ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க. நிறைய கேள்விகள் இருக்கலாம், அதை கேளுங்க. நம்ம அடுத்தபடியான தலைப்புக்கு போகலாம். இணைஞ்சிருக்கவங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்விகள் இருந்தா கேளுங்க. கேள்விகள் இல்லை போலங்க. ஏன்னா அடுத்து வலைவலியிலையும் நம்ம இந்த காணொலிகளை போட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதை திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது நமக்கான ஒரு புரிதல் நல்லா வருது. அதனால இப்போ இந்த கலந்துரையாடல் வகுப்புல நம்ம வள்ளலாரோட அந்த போராட்ட சமூக புரட்சி போராட்ட விஷயங்களை பத்தி நம்ம தொடங்கிடலாங்க. நடுவில் இங்கே யாருக்காச்சும் கேள்வி வந்ததுன்னா அப்புறம் அந்த கேள்வி மீதெல்லாம் பதிலுக்கு போயிடலாம். நன்றி. இதற்கு முன்னாடி வள்ளல் பெருமானாரை நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு கோணம் வேற. இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய அல்லது வள்ளல் பெருமானாருடைய இன்னொரு பக்கம் இருக்கு. அது ரொம்ப நாம சொல்ற மாதிரி எந்த துறவிக்கும் இல்லாத ஒரு பேரு நம்முடைய வள்ளல் பெருமானாருக்கு, திரு அருட்பிரகாச வள்ளலாருக்கு உண்டு என்றால் புரட்சி துறவி என்று பெயர். ஏனென்றால் வள்ளலார் பற்றியான ஒரு பொதுவாக பேசப்படுகிற செய்திகள் 2 தான். ஒன்று பசியாற்றுவித்தல், இன்னொன்னு அகவல் பாராயணம். அவ்வளவுதான். இதுக்குள்ளேயே இதுதான் சன்மார்க்கம் என்று பலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமா என்றால் அது மட்டும் இல்லை. வள்ளல் பெருமானாருக்கு பல டைமென்ஷன்ஸ், பல பரிணாமத்தில் செயல்பட்டவர் வள்ளல் பெருமானார். அதுல நீங்க பல விஷயங்களை சொல்லலாம். ஆனா நான் எவ்வளவு வாய்ப்பு இருக்குதோ அதை நம்ம இந்த அரங்கத்துல நம்ம கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். அடுத்தடுத்த வரக்கூடிய வகுப்புகள் இன்னும் கூடுதலா அந்த அகவலை பொறுத்து அந்த பொருள் சொல்றப்ப சில செய்திகளை சொல்லிடுறேன். முதல்ல வள்ளல் பெருமானார் எதுல கால் உண்டாரோ அதுல இருந்தே நம்ம தொடங்குவோம். முதல்ல வள்ளல் பெருமானார் ஒரு துறவி. அதுல ஒன்றும் மாற்றம் இருக்காது யாருக்கும். அதுவும் கடும் துறவி. அப்படியா ஒரு துறவி முதல் எடுத்த உடனேயே வள்ளல் பெருமானார் ஒரு இடத்த முதல் புரட்சின்னு கூட சொல்லலாம். அடி எடுத்த உடனடியே புரட்சி. துறவி என்றால் துறவிக்கு சில வரையறைகள் உண்டு, அந்த மரபு உண்டு. முதல் விஷயம், துறவி என்றால் நம்ம பார்த்த வரைக்கும் எப்படி இருப்பாரு? காவி உடைய அணிஞ்சிருப்பார். முதல்ல ஒரு துறவினாலே காவி உடைய அணிஞ்சிருப்பார். எந்த துறவியா இருந்தாலும் காவி உடை அணிஞ்சிருப்பாங்க. அப்படிதானே நம்ம இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எடுத்த உடனேயே முதல் விஷயமா வெண்மை உடைய அணிந்த முதல் துறவி நம்முடைய வள்ளல் பெருமானார். அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். காவி என்பது இறைவனை அடைவதற்குரிய போர் குறியீடு என்று சொல்றார் காவி. ஆனால் வள்ளல் பெருமானார் அந்த தத்துவத்தை வென்று இறைவனை அடைந்து விட்டு வெற்றி குறியீடு தான் வெண்மை என்று சொல்லக்கூடியது. இப்ப இந்த ஆடை விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் பல அரங்கத்துல இந்த செய்திகளை சொல்லுவேன். வெறும் இது தத்துவத்தில் வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி.
ஆனால் இன்றைக்கு பொருத்தப்பாட்டில் இன்றைக்கு இருக்கிற சூழலில் நான் எப்படி அதை பொருத்தி பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு சுற்றுச்சூழலுக்கு உடை என்பதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு போய் திருப்பூர் பாருங்க, இன்னும் பல இடங்களில் பாருங்க, தொழிற்சாலைகள் எல்லாம் சாய கலந்த மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழலுக்கு கேடாக இருக்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு நம்முடைய வண்ண வண்ண ஆடைகள் அணிவதனாலும் சாயம் போடுவதனாலும் ஏற்படுகிற அழிவை நாம் கண்ணு முன்னாடியே பார்க்கிறோம். அதற்கு இன்றைக்கு வள்ளலாரை பொறுத்த வகையில் அது ஒரு தத்துவத்தின் விளக்கம் என்பது ஒரு புறம், இரண்டாவது இன்றைக்கு சூழலை நான் பார்க்கிற போது அது ஒரு சூழலியலை ஒரு மாற்றை கொடுப்பதாகவும் நாம் பார்க்கிறோம். இது ஒன்று. இரண்டாவது, துறவிக்கான அடையாளம். முதல்ல ஒரு அதாவது அடுப்பு வச்சு சமைக்க கூடாது என்கிற விதிமுறைகள் இன்றைக்கு உண்டு. ஏன் அப்படின்னா, இறந்து உண்ண வேண்டும். அதுதான் துறவிகளுக்கான இலக்கணம். பேசப்படாத எழுதப்படாத சட்டம் அதுதான். புத்தர் எப்படி இருந்தார்? பலருக்கு யாசகம் பெற்றுதான் இருந்தார். கடைசி வரை அவருடைய இறுதி காலம் வரையில் அவர் பிறரிடம் இல்லத்தாரிடம் உணவுகளை வாங்கி சாப்பிட்ட யாசனம் செய்துதான் வாழ்ந்தார். எனக்கு தெரிந்து வரலாற்றில் இதுவரை உலக வரலாற்றிலும் சொல்ல, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய ஒன்றிய வரலாற்றிலும் சரி, துறவிகளுக்கான அந்த இலக்கணத்தை மாற்றி அமைத்தவர் வள்ளல் பெருமானார் தான். ஏனென்றால் முதலாக அடுப்பு ஏற்றி பலருக்கு உணவு கொடுத்த முதல் அருளாளர் துறவி என்பது வள்ளலார் மட்டும்தான். மூன்றாவது செய்தி, துறவிகள் என்றால் காலணி அணியாமல் போவதுதான் பார்த்திருக்கோம். வெறுங்காலர் தான். நம்மளுடைய பழைய அருளாளர்களுடைய வரிசையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாதத்தில் அதாவது காலணி அணிய மாட்டார். ஆனால் வள்ளல் பெருமானார் காலணி அணிந்தார். தோடுன்னு பேரது. அந்த காலணி அணிந்துதான் போவார். அதே போல் பல அருளாளர்கள் எல்லாம் உடலை அதாவது சட்டை போடாம போகணும் என்ற பெண்ணிக்கு திருக்கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல் சட்டை அணியாமல் போகணும் ஆண்கள் எல்லாம் அப்படின்னு இன்றைக்கு ஒரு விதிமுறை இருக்கு. வள்ளல் பெருமானார் ஒட்டுமொத்த உடலை மாற்றக்கூடாது என்று மறைத்து கொண்ட துறவி நம்முடைய வள்ளல் பெருமானார். இது போல விஷயங்களை ஒன்னொன்னாக நம்ம சொல்ல முடியும். இன்னொன்று, நம்முடைய மரபில் பொதுவாக ஆன்மீக மரபில் இருந்தாலே கோயில்கள் மடங்கள் இப்படி எல்லாம் சொல்லப்படும். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அதாவது மற்றவங்க வந்து புழங்கக்கூடிய துறவிகள் இருக்கக்கூடிய அருளாளர்கள் கூடக்கூடிய இடத்திற்கு பேரு மடம். இன்றைக்கு மடம் தான். மடத்தை அப்படியே மாற்றி சங்கம் என்று வைக்கிறார். ஏன்? மடம் துறவிகளுக்கானது, சங்கம் இருபாலருக்குரியது. அதாவது இல்லறத்தாரும் வர முடியும், துறவியும் இணைய முடியும். இதற்கான ஒரு வழிபாட்டு முறையை மொத்தமாக மாற்றுகிறார். அதே போல நீங்க உணவு கொடுக்கிற இடம் சத்திரம்னு சொல்லுவாங்க. சத்திரம் என்கிற அந்த சொல்ல உணவு கொடுக்கிற இடம், அது சத்திரம் இல்லை, சாலை என்று மாற்றினார். சாலை என்று சொல்றதுக்கு ஒரு பெரிய ஒரு நீண்ட உரை நிகழ்த்தணும் அதுல. ஏனென்றால் சாலை என்பது ஒரு போகு வழி, அதுல ஒரு குறியீடு தான் இந்த சாலை என்பது. அதை நம்ம பிற்காலத்து வெவ்வேறு தளத்துல நம்ம அதை விரிவா பார்க்கலாம். எனவே சத்திரம் என்ற சாதாரணமா ஒரு மொழி அதாவது மரபா இருக்கக்கூடியதை மொத்தமாக சாலை என்று மாற்றினார். இன்றைக்கும் தர்மசாலை தான், தர்ம சத்திரம்னு சொல்ல மாட்டாங்க. அதே போல திருக்கோயில்கள் அதாவது இறைவன் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் திருக்கோயில் தான் என்று அழைக்கப்பட்டது, திருக்கோயில்கள் தான். ஆனால் கோவில் என்பதை மாற்றி சபை என்று மாற்றினார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுவும் இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம். சபை என்பது எல்லோரும் கூடுகிற இடம். அதனால்தான் அதாவது சன்மார்க்க சங்கத்தை 1865 நிறுவுகிற பொழுது ஆண் பெண்ணும் சமம், அவர்களுக்கு எந்த வழிபாட்டு உரிமையிலும் உரிமை உண்டு என்று சொன்னவர். சாதி, சமயம், மதம் உள்ளிட்ட எவ்வித வேறுபாடும் இல்லாமல் அங்கே வர முடியும் என்கிற கருத்தை முன்வைத்தவர் வள்ளல் பெருமான். இன்னொன்று சூழல், இது ஒரு சமூகத்தில ஆன்மீக தளத்தில் ஒவ்வொரு விஷயங்கள். இன்னொரு முக்கியமான செய்தி, சைவ சமயத்தில் ஒரு கட்டத்தில் சைவ சமயம் ஒரு சாதி இறுக்கமான சூழல், திருக்கோயில்களில் சாதாரண எளிய மக்கள் போக முடியாத சூழல் இருக்கிறது, இன்னமும் இருக்கத்தான் செய்தது இந்த இழிவு. அப்போ யோசிச்சு பாருங்க, 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன மாதிரி கொடுமைகள் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க.
அப்ப திருக்கோயில்களை நீங்கள் போக முடியாத சூழலில் சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருந்தபோது சபையை உருவாக்கி எல்லோரும் இந்த வழிபடுகிற உரிமையை உண்டு என்று சொல்லி அங்கே விதிமுறைகளை வைத்தார். சாதி சமயம் எல்லாம் தடை என்கிற விதிமுறை வைத்தார். நீங்களாம் இந்த சபைக்கு வரணும்னா சாதி சமயம் இதெல்லாம் தூக்கி செப்பல் மாதிரி கைட்டி போட்டுட்டு உள்ள வைப்பா. இதுதான் முதல் குவாலிபிகேஷன், தகுதி என்பதே அதுதான். அதுக்கப்புறம் புலால் மறுத்தலும் ஒன்று வைக்கிறார். அது வேற கட்ட, அது உயிரிறக்கம் என்ற பேரை வைக்கிறார். அப்படி இது ஒரு ரெவல்யூஷன் இல்லையா? அப்ப அந்த அந்த காலகட்டத்துல அப்படி இருக்கிறப்ப இந்த வள்ளல் பெருமானாருடைய இந்த சன்மார்க்க நெறி ரெண்டு சமூகத்துல ரெண்டு தரப்புல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி. ஒன்று சமயத்திற்குள்ளாக இருந்த மாற்றம். நீங்க சைவ சமயம் போன்ற ஐயா பெருமானார் கடைசி கட்டத்துல எல்லா சமயத்தையும் புறந்தள்ளி விட்டு சன்மார்க்கமே சிறந்தது என்பதை அவருடைய கருத்தாக முன்வைத்தார். எந்த சமயத்தின் மீது பற்று வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனென்றால் இன்று வரையில் நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க, இன்று வரையில் சமயத்தின் பேராலும் மதத்தின் பேராலும் படுகொலைகள் நடக்கிறதா இல்லையா, போர்கள் நடக்கிறதா இல்லையா? இந்த மனித சமூகம் எப்படி இயற்கையாக மரணிக்கிறதுக்கு பதிலாக போர் போன்ற சமயத்தை நீங்க போய் அந்த படிப்பாருங்க. எல்லா சமயத்திலும் நான் சொல்ல எல்லா சமயத்தையும் நான் சொல்றேன். சமயத்தில் எல்லா சமயங்களிலும் மதங்களிலும் போர்கள் நிகழ்ந்திருக்கிறது. அப்ப அந்த வியூலேருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய சாதியும் சமயமும் பொய்யே என்று சொல்றார். அப்ப இது சமத்துவத்திற்கான இதா இருக்காது, மக்களை பிளவுபடுத்தும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய கூட்டு. அந்த காலத்தில் வள்ளல் பெருமானுடைய காலத்தில் சைவம் நெறி என்பது ஒரு பெரிய நெறியாக வளர்ந்து வந்த அந்த நேரத்தில் இது போல இறுக்கங்கள் இருந்தன. அப்ப வள்ளல் பெருமானார் சொன்னார், அதுல ரெண்டு மாற்றம் நடந்தது வள்ளல் பெருமானுடைய இந்த விஷயத்துக்கு பிறகு. ஒன்னொன்று, சைவ சமயத்தில் சீர்திருத்த சைவர்கள் என்ற ஒரு பிரிவை உருவானது. அதற்கும் காரணம் வள்ளல் பெருமானார் தான். ஞாபகம். இன்றைக்கு மறைமலை அடிகள் எல்லாம் தங்களை திருவிக்கா போன்றவர்களை தங்களை என்ன சொல்றாங்க, அதாவது சீர்திருத்த சைவர்கள் என்று சொன்னார்கள். அவர் புத்தகமே எழுதார், கோடி சைவர்கள் சொல்லி புத்தகமே எழுதியிருக்கிறார். எது அந்த மரபில் நின்று நிற்க வேண்டும் என்று. மிக அதாவது சீர்திருத்த சைவம் என்றது மதத்துக்குள்ளேயே சமயத்திற்குள்ளாகவே ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியவர் வள்ளல் பெருமானார். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு அரசியல் மாற்றம். இன்றைக்கு பகுத்தறிவு சுயமரியாதை இயக்கங்களுக்கு முன்னோடி வள்ளல் பெருமானார். ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கும் திருவிக்காவும் பெரியார், அதை நிரூபிக்கக்கூடிய பெரியார் அவர்களும் அந்த இன்னைக்கு சுயமரியாதை பேசுறோம்ல, அதெல்லாம் எங்க உருவானது? திருவிக்கா அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்டே சொல்றாரு. இன்னைக்கு சுயமரியாதை இயக்கத்தின் வேர் எங்க இருந்தது? மயிலாடுதுறை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் பேசி கொண்டிருந்த போதுதான் இந்த சுயமரியாதை சிந்தனை வந்தது என்று திருவிக்கு அதனுடைய செய்திகளை பதிவு பண்ணியிருக்காங்க. எனவே அந்த இன்னைக்கு முற்போக்கு ஆதிக்கம் மொழி இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது வைதிக எதிர்ப்பு, இதெல்லாம் எங்கிலிருந்து வருதுன்னா நம்முடைய வள்ளல் பெருமானாரிடமிருந்துதான். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அரசியல் இயக்கங்கள் வந்தன என்பதையும் நாம் சொல்ல வேண்டும். இன்னொன்று, இது ஒரு சமயத்திற்குள் அவருடைய நிகழ்த்திய மாற்றங்கள் அல்லது புரட்சி என்பது எது என்றால், புரட்டி போடுவதற்கு பேர் புரட்சி என்று, ஒரு நிலைக்கு அடுத்த நிலை மாற்றி கொடுப்பது, அதுக்கு பேர் தான் புரட்சி. புரட்டி போடுதலுக்கு பேர் புரட்சி. அப்படி அரசியல் இயக்கங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டின் வரலாற்றை நீங்க பார்க்கிற போது இன்றைக்கும் அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, தலைவர்கள் இருக்கிறார்கள், கொள்கை இருக்கிறது, கொடி இருக்கிறது என்றால் அதற்கு மூலமாக இருந்தவர் வள்ளல் பெருமானார், முன்னோடியாக இருந்தவர் வள்ளல் பெருமானார். ஏனென்றால் அரசியல் வள்ளல் பெருமானார் காலத்தில் அரசியல் இயக்கங்களே இல்லை, மக்கள் இயக்கங்களே இல்லை. அது தோன்றுவதற்கு வள்ளல் பெருமானார் தான் மூலமாக இருந்தார் என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, நான் ஒரு சமயம் ஒரு ஆன்மீகவாதி, எனக்கு எதுக்கு கொடி? எனக்கு எது கொடி வேணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு அரசியல் அமைப்பு நீங்க தொடங்குறீங்கன்னா உங்களுக்கு கொடி இருக்கலாம், கொள்கை இருக்கு. நான் ஒரு ஆன்மீக பரப்ப வந்த ஒரு துறவி, எனக்கு ஏன் கொடி வேணும்? அப்ப நீங்க அதை சிந்திச்சு பாக்குறப்ப அதனுடைய சிந்தனை இன்னும் பிராடா இருக்கும், ரொம்ப ஆழமா. ஏனென்றால் இன்றைக்கு அந்த காலத்தில் இன்றைக்கு சமரச இயக்கமாக மக்களுக்கு ஒரு மாற்றாக மக்கள் இயக்கமாக இருந்தது
நம்முடைய வள்ளல் பெருமானாருடைய சுத்த சன்மார்க்க நெறி என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அரசியல் இயக்கங்களுக்கு முன்னோடியாக இருந்தது வள்ளல் பெருமானாரும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கமும் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு கொள்கை நிறுவிட்டாரு, கொடி நிறுவியாச்சு, கொள்கை நிறுவிட்டாங்க. அந்த கொள்கையை செயல்படுத்துவதற்கான நிறுவனங்கள் அமைக்கப்பட்டன. தர்மசாலை நிறுவப்படுகிறது, திருச்சபை நிறுவப்படுகிறது. இதெல்லாம் சாதாரணமான விஷயம். நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்ப அது ஒரு கொள்கையை செயல்படுத்துவதற்கான நிறுவனங்களையும் வள்ளல் பெருமானார் நிறுவினார் என்பதை இன்னும் ஆழமா பார்க்கணும். இது ஒரு அரசியலிலும் இது அப்படி ஒரு செய்தி போயிட்டு இருக்கிறப்பவே சமூகம் எப்படி இருக்கு? சாதி இறுக்கங்கள் ஒரு புறம் இருக்குது. இன்றைக்கும் சொல்லுகிறார்கள், சாதி மறுப்பு திருமணங்களை மறுத்து சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொடுத்தவங்களை அது தப்பு, அது மாதிரி செய்யக்கூடாது என்று வெள்ளக்காரன் ஒரு சட்டம் போடுறாரு. சாதி இடுக்கல் சட்டம் 1872ஆம் ஆண்டு. அந்த சட்டத்தை பத்தி குறிப்பிடுறப்ப ஐயா பழனிமாறன் ஐயா ஒரு இடத்துல குறிப்பிடுறப்ப இந்த செய்தியை ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த சட்டத்திற்கும் வள்ளல் பெருமானாருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு, அது ஏதோ யதார்த்தமாக நடந்தது இல்லை என்று சொல்றார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் மிக வெளிப்படையாக சாதி கொடுமைகளையும் வர்ணாசிரமத்தை எதிர்த்த அருளாளர் என்பவர் வள்ளல் பெருமானார் தான் அந்த காலகட்டத்தில். எனக்கு தெரிஞ்சு வள்ளல் பெருமானார் எல்லாம் மாணிக்க வாசகர் பேசுகிறார், நாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டில் பேசினார் சாதி கொடுமைகளை பற்றி. பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர், 7ஆம் நூற்றாண்டு நாவுக்கரசர் பேசுறார். அடுத்தது தாயுமானவர், வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமத்தின் விளைவறிவீர், சூதாக சொன்னதெல்லாம்ப்பா அப்படின்னு பாடுறார். இது எல்லாம் சூதுன்னு சொல்றார். நீங்க யோசிச்சு பாருங்க. வைதிக எதிர்ப்பு என்பது இன்றைக்கு இந்த மரபில் இயல்பாக இருப்பது. ஏனென்றால் இன்றைக்கும் அதுல இந்த வைதிகத்தை ஏன் குறிப்பா நாம் எதிர்த்தோம் என்றதுக்கு அந்த சான்று இருக்குது. ஏனால் பிறப்பால் அனைவரும் பிரிவு அதாவது 4 பிரிவுகளை சொன்னார். வர்ணாசிரமம் என்பது அதைத்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க செய்திதான். 4 வர்ண கோட்பாடு. சாதியின் ஊற்றாக இருப்பது அதுதான். அதை நம்முடைய வள்ளுவ பெருந்தகையிலிருந்து இன்றைக்கு வள்ளலார் இன்று வரையில் அந்த இதை நாம் தொடர்ந்து தமிழ் மரபு என்பது அதை இயல்பாக எதிர்த்து இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுல ஒரு ரெவல்யூஷனாக ஒரு பாய்ச்சலாக வர்றார் வள்ளல் பெருமான். அதுக்கு முன்னாடி அப்படி பெரிய அளவுல இல்லை. இதுதான் ஒரு 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 பிச்சுக்கிட்டு வெளியில வர மாதிரி அப்படி வர்றாரு. அப்ப அந்த இடத்துல சொல்றாங்க, நீங்க இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு பாருங்க. வர்ணாசிரமத்தை பத்தி சொல்றப்ப வைதிகத்துல பரமாத்மா சொல்றார், நான் வர்ணாசிரை 4ஐயும் நானே படைத்தேன், நானே நினைத்தால் அது மாற்ற முடியாது என்று அந்த வேதத்துல குறிப்பிடுறாங்க. ஆனால் வள்ளல் பெருமானார் பாருங்க, அதாவது அதுல என்ன செய்தி என்ன, அப்படியே ஏற்றுக்கொள், சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள். அதைத்தான் வைதிக வேதத்தின் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் வள்ளல் பெருமானார் சொல்றார், இந்த உலகத்தை கேள்வி விசாரம் என்று இன்றைக்கும் நடக்கிறது. கேள்வி கேள் என்றவர் வள்ளல் பெருமானார். எந்த சமயத்தில் கேள்வி கேள் என்பார்கள். ஒரு முறையே இருந்தது, சத்விசாரம் என்று பெயர் அதுக்கு. இன்றைக்கும் திரும்ப நீ கேள்வி கேளு. இந்த உலகம் நீங்க அவர் சொல்றாங்க, வள்ளல் பெருமான உபதேசத்துல குறிப்புகள்ல இருக்கு. கடவுள் ஏதாவது நீங்க எப்படி இருக்கீங்க, நம்முடைய நிலை என்ன, இந்த பேரண்டம் எப்படி செயல்படுது, இந்த உடல் எப்படி செயல்படுது என்பதை விசாரம் பண்ணு, கேள்வி கேளு, அப்பதான் உனக்கு விலை கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு பகுத்தறிவு என்று பேசப்படுகிறவர்கள் கேள்வி கேளுங்கள், கேள்வி கேட்டால்தான் நல்லது என்று சொல்லுகிறார்களே, இதற்கு மூலமாக இருந்தவர் வள்ளல் பெருமானார் தான். அதனால்தான் இது சிந்தனை வளர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு மாதிரி இது தமிழ் இனத்திற்குரியதாகவே இருக்குது என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இது ஒன்று. அந்த காலகட்டத்தில் இது சமயத்தின் பேராலும் மதத்தின் பேராலும் ஒரு கொடுமை நடந்தது. அதை ஒரு அருளாளராக இருந்து ஏதோ கடந்து போகவில்லை, அதை எதிர்கொண்டார், அதுக்கு பேசினார். இன்னொரு செய்தி என்னன்னா, அப்ப ஆங்கிலேயர் ஆட்சி நடக்குது. ஒரு துறவி, நீங்க என்ன செய்யணும், அமைதியா உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு உபதேசம் பண்ணிட்டு போயிருக்கலாம் வள்ளல் பெருமான. ஆங்கிலேய ஆட்சி நடக்குது. அந்த இடத்துல ஒரு துறவி என்ன செஞ்சிருப்பாரு? இப்ப நாம செய்யறோம்னா என்ன செய்வோம்? இன்னைக்கு ஒரு துறவி இருக்கிறாரு, என்ன செய்வோம்? அவர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு கடந்து போவார். அதை பத்தி கவலைப்பட மாட்டேன், எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போவார்.
வள்ளல் பெருமானார் அப்படி கடக்கவில்லை, ஞாபகம் வைக்கணும். வள்ளல் பெருமானார் அப்படி கடந்து போகவே இல்லை. கருணை இல்லா ஆட்சி கடிகி ஒழிக என்று சொன்னார். பாடல்களே பாடுறாரு. சாதாரண விஷயமா அது. ஒரு ஒரு கொடுங்கோல் ஆட்சி முறை நடக்குது. அந்த கொடுங்கோல் ஆட்சி முறையை எடுத்து நான் கடந்து போவன் அல்ல. கருணையற்ற ஆட்சி நடக்கிறது, அது கடிந்து ஒழிந்தாக வேண்டும் என்கிற விடுதலை முழக்கம் இல்லையாது. யோசிச்சு பாருங்க, விடுதலை முழக்கம் இல்லையா அவருடையதிலிருந்து. ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய பாரதி அது இன்னும் வேல் பாய்ச்சுறார், அது வேற. இன்னைக்கு நாம் பசியாற்றுதல் என்பதை தான் கொஞ்சம் அடுத்ததுக்கு வரக்கூடிய பாரதி தனி ஒருவனுக்கு உணவில்லையில் ஜகத்தினை அடித்திடுவோம் என்று போர்ஸாக சொல்வதற்கு, அழுத்தமாக சொல்வதற்கு, வேகமாக சொல்வதற்கு உள்ளாற்றல் எது என்றால் வள்ளல் பெருமானருடைய செய்திகள் தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விடுதலைக்கான விதைகளையும், ஒரு பெரிய ஆட்சி, ஒரு விடுதலைக்கான விதையையும் வள்ளல் பெருமானார் விதைத்தார் என்பதையும் நம்மாலே அங்கே பார்க்க முடியும். எனவே இது பற்றியான பல விஷயங்களை நம்ம இது வந்து ஒரு அரசியலுக்கான விஷயமாகவும் நம்ம பார்க்கிறோம். இது மட்டும் இல்ல, தமிழில் நிறைய செய்திகள், நான் வந்து அதுக்கு நேரம் கருதி நான் சுருக்கமான சில செய்திகளை நான் சொல்லிட்டு போலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நம்ம வந்து இன்னைக்கு பாக்குறோம்ல, ஆண் பெண் சமத்துவம் இன்னைக்கு எல்லாம் பேசுகிறாங்க, பெண் உரிமை பெண் உரிமை என்று. அதெல்லாம் எங்கிலிருந்து வந்தது? அதெல்லாம் நம்முடைய மரபு, இயல்பாக சமத்துவ மரபு தான். இன்னைக்கு ஏதாவது பேசுறாங்க கொஞ்சம் அடிமைத்தனத்திலே நம்முடைய ஆளுமைகள் எல்லாம் ஆதிக்கக்காரருடைய அந்த ஆட்சியின் அடிமை ஆட்சி இருக்க வந்தது. அது ஒரு இடத்துல மேலெடுது. அதனாலதான் வள்ளல் பெருமானை நாம் தமிழர் மறுமலர்ச்சி மூலவர்னு சொல்றோம். அப்ப ஒரு இடத்துல சொல்றாரு, ஆணினும் பெண்ணும் பெண்ணினில் ஆணும் அன்னுர வகுத்து அருட்பெரும். ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும், இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு உடலியலாகவும் நீங்க யோசிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய என்னுடைய அறிவியலாளர் நூல்லையும் அதை விளக்கி இருக்கிறோம். அடுத்த வகுப்புலையும் அதை நம்ம விரிவா பேசலாம். பெண்ணியம் பற்றி, ஃபெமினிசம் என்று சொல்லப்படுகிறது, பெண்ணியம் பற்றி பேசினவர் அன்றைக்கே வள்ளல் பெருமானார். இன்றைக்கும் சடங்கிலிருந்து பெண்கள் விடுதலை வேண்டும் என்று அவர்களுக்காக குரல் கொடுத்தவர் வள்ளல் பெருமானார். கணவனை இழந்த பெண்கள் தாலி வாங்கக்கூடாது என்று சொன்னவர். நீங்க அந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டீங்களான்னு தெரியல. இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் கொஞ்ச நாளைக்கு இப்பவும் நடக்குது. நம்ம ஊர்ல எல்லாம் போனீங்கன்னா கணவன் இறந்துட்டாருன்னா அந்த பெண்கள் சடங்கு இருக்கு பாருங்க, பார்க்க முடியாத கொடுமை. அதுக்கு அந்த பெண்ணு வந்து இறந்தே போற ஆட்கள் அவ்வளவு கொடுமையா இருக்கும். அதுல அவ்வளவு சடங்கு முறைகள், அவ்வளவு கஷ்டப்படுத்தி வளையல உடைக்கிறது. ஐயோ, அதை நினைச்சு பார்க்கவே முடியாது, பதட்டமா இருக்கும். அந்த சடங்குகள், பெண் சடங்கு எல்லாம் பாத்தீங்க. அப்ப அந்த காலத்துல இன்னைக்கு இப்படி இருக்குது, அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. அப்ப வள்ளல் பெருமானார் சொல்றாரு, பொருடனை, அதாவது கணவனை இழந்த பெண்களுக்கு தாலி வாங்கக்கூடாது என்றார். இது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு சொல்ல முடியுமா? நம்ம கணவனை இழந்துட்டு தாலி எல்லாம் வாங்கக்கூடாது இன்னைக்கு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. ஆனால் இன்றைக்கு சன்மார்க்க குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கிறது. கணவன் இருந்தாலும் அவர் மங்கள சின்னத்தோடு இருக்க முடியும். அது அந்த பெண்களை இழிவுபடுத்துகிறது. எனவே அந்த சடங்கு முறையை ஒழித்தாக வேண்டும் என்று பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் வள்ளல் பெருமானார். இன்றைக்கு நாம் அப்படி இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, அவருடைய காலத்துல எப்படி இருக்கும். பெண்கள் போனால் தீட்டு என்று கிடையாதுங்க. சன்மார்க்கத்தில் அந்த பெண்களுக்கு அந்த ஓய்வு நேரங்களில், மாதவிடாய் காலங்களில் இன்றைக்கு தீட்டுன்னு நம்ம ஒதுக்கி வைக்கிறோமே, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு ஓய்வு கொடுக்கணும், அது வேற. ஆனால் அப்படி இருக்கிறவர்கள் கூட திருச்சபைக்குள்ளே வந்து வழிபடுகிற உரிமை உண்டு, இன்றைக்கும் உண்டு. அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு விதிமுறை இருக்குது. வள்ளல் பெருமா அப்படி சொல்லல. எனவே இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. பெண்களுக்கு உரிமை பெண் குரலாக ஒலித்தவர் வள்ளல் பெருமானார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியா கல்வி சீர்திருத்தம், கல்வியில் புரட்சி. வள்ளல் பெருமானார் அவருடைய காலத்தில் 2 பாடசாலைகள் நிறுவப்பட்டன. 2 பாடசாலைகள். ஒன்று சன்மார்க்க போதினி என்ற பாடசாலை. இந்த பாடசாலையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்களை, அதாவது முதியோர் வரை அந்த கல்வி கூடத்திலே படிக்க முடியும். 2வது சமரச வேத பாடசாலை, 2வது பாடசாலைக்கு பேரு. அந்த பாடசாலை எதுக்குன்னா சன்மார்க்கரை உருவாக்குவதற்கு, சன்மார்க்கர்களுக்கு தனியான வகுப்பு, உலகம் முழுவதும் இந்த செய்திகளை மக்களிடம் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட பாடசாலை சமரச வேத பாடசாலை.
இன்றைக்கு அங்க அதாவது சமரச வேத பாடசாலைன்றத பிறகு மாத்துற சமரச சுத்த சன்மார்க்க பாடசாலை அத வள்ளல் பெருமானார் நிறுவுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு நாம் ஃபெலோஷிப் என்று சொல்லுகிறோம்ல, ஃபெலோஷிப் ஸ்காலர்ஷிப் என்று அந்த பாடசாலையில் படிக்கிறவர்களுக்கு அவர்களுடைய குடும்ப தகுந்தாற் போல பொருளுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. பொருளுதவி வழங்கியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம இன்னைக்கு ஸ்காலர்ஷிப்னு சொல்றோம்ல, உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை. அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு, அந்த பாடசாலை படித்தவர்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி மிக வியப்பான செய்தியா இருக்கு. அதிலே ஆண் பெண் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்களா, இதுல கல்வியில என்னங்க மாற்றுறதுக்கு, குருகுல கல்வி மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுல வள்ளல் பெருமானார் ஒரு புதுமையை செய்தார். முதியோர் கல்வியை முதலாக கொண்டு வந்தவர், அறிமுகப்படுத்திய கல்வியாளர் வள்ளல் பெருமானார் தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு முன்பு முதியோர்களுக்கான கல்வி திட்டம் இல்லை. அத ரொம்ப ஆழமா அந்த செய்திகளை பதிவு செய்யறோம். அதே போல 1847 பச்சையப்பான் முதலியார் அப்படின்ற ஒரு ட்ரஸ்டின் சார்பில் 3 இடங்கள்ல ஒரு கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது அது சிதம்பரம், கடலூர், காஞ்சிபுரத்துல தொடங்கினாங்க. அதுதான் ஒரு கல்வி கொடுக்கணும்ன்ற ஒரு அறவுணர்வை தோன்றார். ஆனால் அப்படி தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் சாதி வேறுபாடுகள் பார்க்கப்பட்டது. இதுக்கு சான்று இருக்கிறது. சிதம்பரத்தில் பச்சையப்பா முதலியார் பள்ளியில் சாதி வேற்றுமைகள் இருக்கிறது, எனவே அது அரசிடம் இருந்தால் நல்லது என்று சொல்லி வள்ளல் பெருமானார் கல்வி திட்டத்தில் கல்விக்கு, அதாவது அவருடைய நண்பர்கள் ரத்தன முதலியார்கள் அவருக்கு எழுதிய கடிதம் சான்று. அப்ப என்ன புரியுது, கல்வியில் கூட சமத்துவம் வேண்டும் என்பதனால இவரே பாடசாலையை நிறுவினார் என்பதற்கான சான்றை சொல்லுகிறோம். நீ யோசிச்சு பாருங்க, அதுக்கு என்ன சிலபஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி குறிப்புகள் இல்லை. ஆனால் வள்ளல் பெருமானார் சொன்ன செய்திகளிலிருந்து அண்டவியல், சமூகவியல், தமிழியல், சுற்றுச்சூழலியல், சைக்காலஜிக்கல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நான் அந்த இந்த அரியலாளர் வள்ளலார் நூல்ல கூட வள்ளல் பெருமானார் பற்றி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்த்தலாம் என்பதை கூட அதை குறிப்பிட்டிருக்கிறேன். வாய்ப்பு இருந்தா அந்த இதுல கொஞ்சம் விரிவா அதுல இந்த நூல்கள்ல இருக்கு, அதை படிச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான செய்தி, பொதுவாக துறவிகள் எல்லாம் ஆன்மீகத்தில் உள்ள கதைகள், அப்பெல்லாம் நீதி போத கதைகள் தான். நீதி போதை கதைகள்னா பொதுவான கதைகள்லாம் சொல்ல மாட்டாங்க. ராமாயணம், மகாபாரதம், இது மாதிரி இதிகாசத்தில் இருந்துதான் எனக்கு தெரிஞ்சு பல புராணங்கள் இருந்து கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வள்ளல் பெருமானார் அதை அப்படி செய்யவே இல்லை. ஏனென்றால் அவர் செய்த ஒன்றுதான் எல்லா மக்களிடம் கொண்டு போகும் நினைத்தார். அது என்னவென்றால் திருக்குறளை மட்டும்தான் செய்தார். திருக்குறளுக்கு வகுப்பெடுத்த முதல் துறவி, ஆன்மீக அருளாளர் என்பவர் வள்ளல் பெருமானார் தான், வேற யாரும் இல்லை. மக்கள் மயப்படுத்தியது. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு அதுல. சாதாரண விஷயம். இன்னைக்கும் நாம வள்ளல் பெருமானுடைய அந்த செய்திகளெல்லாம் நாம கொண்டு போறதுக்கு சபைகள்ல திருக்குறள் வகுப்பு நடத்துறோம். திருக்குறளை ஒரு இயக்கமாக மக்களிடம் கொண்டு சென்றவர் வள்ளல் பெருமானார். எனவே அவருக்கு தெரியும், ஏன் வைதிக புராணங்கள்லாம் இருக்கிறத ஏன் கொண்டு போக வேண்டியதானே தெரியும். அதெல்லாம் அழுக்கு, அதெல்லாம் சரியில்லாத போக்கு, நமக்கும் மனித சமூகத்திற்கு ஒவ்வாத விஷயம், அறிவுக்கு ஒவ்வாது என்பது தெரியும். அதனால்தான் அவர் சொன்னார், திருக்குறளை தேர்ந்தெடுத்து அந்த கருத்தை கொண்டு போகிற பொழுதுதான் மனிதன் மனிதனாக இருக்க முடியும் என்பதை வள்ளல் பெருமான் நம்பினார். எனவே இந்த தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு திருக்குறள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுவதற்கும் மூலமாக இருந்தவர் வள்ளல் பெருமானார் என்பதை நாம் மறக்கக்கூடாது என்பது ஒன்று. இன்னொன்று செய்தி, நான் அப்படி தொடர்ந்து பேசலாம், இருந்தாலும் இத கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால இன்னும் கூடுதலாகவும் பேசிடுறேன். ஒரு 4 நிமிடம் இருக்குங்க உங்களோட தகவலுக்கு. அப்படியா? சரி. இதுல இன்னொரு இசை பத்தி நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இன்னொரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இசை பத்தி பேசலாம். இசையில தமிழ் இசையில் இன்றைக்கு சிந்துக்கு தந்தை யார் என்று சொன்னால் யார சொல்லுவோம்? பாரதியை தானே சொல்லுவோம். ஆனால் வள்ளல் பெருமானார் சிந்துக்கு அது அப்படி அந்த கருத்தை நீங்க நான் அதை ஏற்கல. ஏனென்றால் அது சிந்துக்கு தந்தை பாரதி இல்லை, வள்ளலார் தான். ஏன்னா அதுக்கு நான் சான்று சொல்லணும்ல, சொல்றேன். திருவருப்பாவுல கிட்டத்தட்ட 748 பாடல்களில் சிந்து வகை பாடல்களை பாடியவர் வள்ளல் பெருமானார். தமிழ் இசையில் இன்றைக்கும் தமிழ் மறுக்கப்பட்ட போது இன்றைக்கும் திருக்கோயில்களில்
தமிழ் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலில் எல்லா எந்த ஒரு துளி அளவும் எந்த விஷயமும், அதாவது கலப்பில்லாமல் வடசொல் இல்லாமல் தனித்தமிழில் திருப்பாடல்களை இன்றைக்கு சபைகளில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதும் அப்படித்தான். இன்றைக்கு நாம் புத்தகத்திலே பாடுகிறோம், அப்பொழுதெல்லாம் வள்ளல் பெருமானுடைய எல்லா பாடல்களுமே பாடுறோம். அம்பலத்தரசே அருமருந்தே, ஆனந்த தேனே அருள் விருந்தே என்ற பாடல் எல்லாம் புகழ்பெற்ற பாடல். எனவே அது எல்லாம் ஐயரும் பாடுவார், சாதாரண சாமானியனும் பாட வைத்தவர் வள்ளல் பெருமானார் தான், அவருடைய தனித்தமிழினுடைய அந்த பாடல்கள். எனவே இப்படி இன்னொன்று கட்டிடவியலில் இன்றைக்கு நாம் சொல்றோம், ஆர்காலஜிஸ்ட் சொல்லும். இன்னைக்கு இந்த 2 செய்தியோட முடிச்சுக்கிறேன். அதாவது முதல் கல்வெட்டு ஆய்வாளர் வள்ளல் பெருமானார் தான். தொண்ட மண்டல சதகம் என்ற ஒரு நூலை பதிப்பிக்கிற போது ஒரு பெரிய சர்ச்சை வந்தது. தொண்டைக்கு தொண்டை போடவா, தொண்டை என்று போடவா என்று ஒரு பெரிய சர்ச்சை வந்த போது, அது தொண்டை அல்ல, தொண்ட என்று ஒரு வாதத்தை முன்வைத்து, வெறும் வாதத்தை முன்வைப்பது மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்தார். அப்போ ஒரு இடத்துல சொல்ற போது, இதற்கு சான்றாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை போய் பாருங்கள் என்று சொல்லி திருவழிதாயம் மற்றும் திருமுல்லைவாய் திருக்கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டிலே போய் பாருங்கள், அது இருக்கும் என்று சொன்னவர் வள்ளல் பெருமானார், சான்றோடு சொன்னவர். எனவே முதல் கல்வெட்டு ஆய்வாளர்கள் இன்றைக்கு நம்முடைய வள்ளல் பெருமானார். இன்றைக்கு இந்திய தொல்லியல் துறையில் 1,00,000 மேற்பட்ட 1,00,000 கல்வெட்டுகள் இருக்கின்றன. அதிலே 60,000 கல்வெட்டுகள் தமிழருடைய கல்வெட்டு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய டேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தி. இப்ப இதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் இன்னும் பதிப்பிக்காமலே இருக்குது. 20,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் தான் இன்னைக்கு பதிக்கப்பட்டிருக்கிறத தவிர இன்னும் பதிக்கப்படலை. எனவே அப்படி ஒரு துறை வருவதற்கு மூலமாக இருந்தவர் வள்ளல் பெருமானார் என்பதையும் என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் அதுக்கப்புறம் தான் 1800 இவர் ஐயா சொன்னதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு பிறகுதான் 1886 கல்வெட்டு துறை என்ற ஒரு துறையை உருவாகிறது. அதற்கு பேராசிரியர் ஹெல்டெச் என்பவர் தான் பொறுப்பாளரா போடுறாங்க. அவரை தான் என்ன சொல்றாங்கன்னா, அரசின் முதல் கல்வெட்டு அறிஞர் என்று சொல்றார்கள். என்ன பொறுத்தவரையில் முதல் கல்வெட்டு ஆய்வாளர், அதாவது இந்திய துணைக்கண்டத்தில் வள்ளல் பெருமானார் தான். எனவே இப்படி வள்ளல் பெருமானை பற்றி நிறைய செய்திகளை நம்மால பேச முடியும். எனவே இதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய செய்தி என்பது ஒன்றுதான். ஏதோ அருளாளர்கள் எல்லாம் வந்துவிட்டு கடந்து போகிற அருளாளராக வள்ளல் பெருமானார் இல்லை. பல கோலத்தில் செயல்பட்டார். தனக்கு எதிராக நன்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தார். எனவே அந்த பணிகளையும் நாமும் செய்ய வேண்டும். ஏதோ சாப்பாடு போட்டுட்டா புண்ணியம் வந்துடும் அப்படின்றதெல்லாம் அப்படிலாம் இல்லை. வள்ளல் பெருமானா அப்படி இல்லை. அப்படி பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு வள்ளல் பெருமானார் 10ஓடு 11ஆக போயிருக்க முடியும். அது ஒரு காலத்திற்கேற்ற தேவையை ஒரு புதிய முழக்கத்தோடு, புதிய பாய்ச்சலோடு, புதிய வெளிச்சத்தில் வள்ளல் பெருமானார் நமக்கு ஒரு பெரிய ஒளியை காமிச்சிருக்கிறார். அந்த வழியில் இன்றைக்கும் சமூகத்தில் எதிராக பல கொடுமைகள் நடக்கிறது, அநீதிகள் நடக்கிறது. எனவே அதற்கு எதிராகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதுதான் வள்ளல் பெருமானார் நமக்கு சொல்லிவிட்டு போன செய்தியாகவும் இருக்கிறது, சொல்லிக் கொண்டிருக்கிற செய்தியாகவும் இருக்கிறது. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, மிக அருமை. நீங்க புரட்சி துறவின்னு ஆரம்பிச்சீங்க, அதுல இவ்வளவு வருங்கிறத எதிர்பார்க்கல. ரொம்ப நிறைய பட்டியலிட்டீங்க. இதுல வழக்கமாக உணவு மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது இருக்கதை ஏற்றுக்கொண்டு உணவை மக்களுக்கு கொடுத்து அன்போடு போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் வள்ளலார். ஆனா அவர் சமூக முன்னேற்றத்துக்கு இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. அதை அதை நாமும் செய்வதுதான் வள்ளலாரை பின்பற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. இது புரட்சி துறவிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு சொல்லாடல் அவருக்கானது. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த இது நம்ம அநேகமாக இன்னொரு வகுப்பில் நம்ம மீண்டும் இதை விரிவாக பேச வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய சொல்லியிருந்தீங்க, அது மீது நிறைய கேள்விகளும் இருக்குது. நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். எல்லாம் சரி.